Hi guys, welcome back to my channel. நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை OMR துறைப்பாக்கம்ல இருக்கிற பட்டிண்டா எக்ஸ்பிரஸ் என்ற நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ட்ரெயின் தீம்டு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனீங்கனாலே ஏதோ ஒரு ட்ரெயின் கோச்சுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன் பட்டிண்டா எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இந்த நார்த் இந்தியனாக இருந்தாலும் பஞ்சாப் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் கூடவே பஞ்சாபில் இருக்கிற ஒரு பட்டிண்டான்ற ஊருக்கு போகிற எக்ஸ்பிரஸை இன்ஸ்பயர் பண்ணி பட்டிண்டா எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கோச்சுக்குள்ளே இருக்கிற அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார்றதுக்கும் இன்னொரு சைடு 3 பேர் உட்காரதுக்கும் சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இது அப்படியே ட்ரெயினை ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் சைஸில் ஒரு மெனு கார்டு தருவாங்க. அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். சைனீஸ் இருக்கும், நார்த் இந்தியன்ஸ் டிஷ் நிறைய இருக்கும். உங்களுக்கு தெரியாததெல்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் சைனீஸ் இக்னோர் பண்ணிட்டு நார்த் இந்தியன் டிஷ் சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாங்கள் அலக்காட்டு சூஸ் பண்ணாமல் இவங்ககிட்ட இருக்க லிமிட்டட் மெனு பஃபே சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த லிமிட்டட் மெனுவில் இருக்கிற ஐட்டம்ஸ் நீங்கள் அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணாலும் தருவாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷனும் இருக்குது. நாங்கள் போனது 4 பேர் நான்வெஜ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுக்காக சிக்கன் சூப் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு சாட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க. சாட் ஐட்டம்ஸில் கோல் கப்பையும் வடாப்பாவும் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்தது. பட் நாங்கள் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டோம். ஏன்னா ஸ்டார்டருக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டரில் ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்காவும் ஷீ கபாவும் கொடுத்துருந்தாங்க. இந்த பன்னீர் டிக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பன்னீர் இவங்களே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ சாஃப்ட்டு. கடையில் வாங்கினது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அடுத்த நான்வெஜ்ஜில் தந்தூரி சிக்கனும் சிக்கன் விங்ஸும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. எனக்கு தந்தூரி சிக்கன் ரொம்ப ஃபேவரட். இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவில் மசாலா சன்னா எடுத்துகிட்டு வந்தாங்க. மசாலா சன்னா நல்லா இருந்தது. கூடவே இந்த மசாலா மோர், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட்லாம் போட்ட அந்த வெஜ்ஜி சாலட்ஸும் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. பட் இதெல்லாம் நாங்கள் சும்மா ஜஸ்ட் டேஸ்ட் தான் பார்த்தோம். எங்களுக்கு ஃபோக்கஸாக மெயின் டிஷ் தான். நெக்ஸ்ட்டு சீ ஃபுட் ஸ்டார்டர்ஸில் ஹாங்காங் ஃபிஷ்னு ஒரு டிஷ்ஷு சர்வ் பண்ணாங்க. இந்த பஃபேலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது தான். சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ்ஷில் இது மாதிரி டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லை. வேறு மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சதுன்னா நான் செகண்ட் டைம் வாங்கி சாப்பிட்டேன். நீங்கள் இந்த பஃபே எடுக்கலனாலும் அலக்காட்டு வந்தீங்கனாலும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது சாப்பிட்டு முடிச்சது எங்களுக்கு கிறிஸ்பி அமெரிக்கன் கார்னட் வெஜ்ஜி ஸ்டார்டரில் கொடுத்தாங்க. இது ரொம்பவே கிறிஸ்பாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா லைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டார்டர்ன்ட்டு ஸ்பைசி சாசேஜ் மோமோ கொடுத்துருந்தாங்க. இது நான்வெஜ்ஜில் எங்களுக்கு சிக்கன் மோமோ கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஸ்பைசியாகவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு மோமோஸ் பெருசாக பிடிக்காது. பட் இந்த மோமோஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ரெட் ஐட்டம் சர்வ் பண்ணாங்க. ப்ரெட் ஐட்டமில் தந்தூரி நானும் பட்டர் நானும் சர்வ் பண்ணாங்க. கூடவே கிரேவியை மட்டன் ரோகனும் ஹல்தி சிக்கனும் எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வெஜிடேரியனில் பன்னீர்லேயும் வாங்கலாம். பட் நாங்கள் இதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வயிறு ஃபுல்லான்றதுனால வெறும் சிக்கன் அண்ட் மட்டன்லேயே இது பண்ணிட்டோம். இது கிரேவிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மட்டன் மீட்லாம் பயங்கரமாக குக்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கிரேவியும் இந்த ரொட்டிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக பிரியாணி சர்வ் பண்ணாங்க. பிரியாணி நார்த் இந்தியன் ப்ளஸ் சவுத் இந்தியன் கலந்த மாதிரி இருந்துச்சு. மசாலாலாம் கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வெஜிடேரியன் வந்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு பிரியாணிக்கு பதில் வெஜ் புலாவ் ஆப்ஷன் இருக்குது இந்த பஃபேயில். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் சர்வ் பண்ணாங்க. இந்த நூடுல்ஸ் சூப்பராக அந்த சைனீஸ் ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் சைனீஸ் ஐட்டம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக சைனீஸ் ஐட்டம்ஸ் பிடிக்கும். இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த நூடுல்ஸு. இது ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனலாக டெசர்ட்டுக்கு வந்துவிட்டோம். இதுக்கு வரும்போதே எங்களுக்கு எல்லாமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே நாங்கள் தொட்டு பார்த்துட்டோம். இந்த டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், மூங் தால் அல்வா, எனி சாய்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இந்த டெசர்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பஃபேல லைட்டாக இருந்தது. இவங்க மற்ற டிஷ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. டெசர்ட் கொஞ்சம் அவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவரால் நைஸ் ஃபீலிங் தான். நாங்கள் டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்லு வந்துடுச்சு. பில்லு பார்த்திங்கன்னா ஒரு டாய் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்க அது க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் மொத்தம் 4 பேர் வீக்கெண்டில் போயிருந்தோம். அதனால் மொத்தம் 3600 கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலாக பஃபே 850 ஜிஎஸ்டிலாம் போட்டு பர் ஹெட் 900 கிட்ட வந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு இந்த பஃபே ஒர்த்துன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நான் நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். நம்ம இண்டிவிஜுவலாக நார்த் இந்தியன் டிஷ்ஷு ட்ரை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் எல்லா நார்த் இந்தியன் டிஷ்ஷும். ஸோ இந்த ரேட்டுக்கு நம்ம எல்லாமே ட்ரை பண்ண முடிஞ்சு. அதனால் எனக்கு ஒர்த்துன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்றது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க.